கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 145வது வசனம். முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்வேன். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 3 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது, முழு இருதயத்தோடு நான் உங்களை கூப்பிடுவேன். 2வது, என்னுடைய ஜெபத்தை கேளும். 3வது, உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்பட வேண்டுமானால் இது ஒரு முக்கியமான ரகசியம். முதலாவது, நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்போ கர்த்தாவே என் ஜெபத்தை நீர் கேட்பீர். நம்முடைய ஜெபம் கேட்ட உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட பொறுத்து நடுக்கணும். உம்முடைய பிரமாணங்களை நான் கைக்கொள்வேன், வேதத்தை நான் ஏற்றுக்கொள்வேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை நான் கை கொண்டு நடப்பேன். ஆண்டவரே, எனக்கு அருமையானவர்களே, இதுதான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் பிறந்ததனுடைய நோக்கமே நம்ம விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட போகிறோம். மிகவும் அருமையான நாட்கள். கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தார். எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். அவர் தாழ்மையில் இருந்தார், தாழ்மையில் வந்தார், ஆனால் எல்லாருக்கும் உதவி செய்கிறவராக வந்தார். அவர் சொல்லுகிற காரியம், முழு இருதயத்தோடும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். இந்த நாளிலும் நம் ஆண்டவரை நோக்கி எப்படி கூப்பிடுறோம்? ஏதோ கடமைக்காக அல்லது ஃபார்மாலிட்டிக்காக என்னால் முடியல ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய வருத்தத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறோமா? நம்முடைய இருதயம் யார் பக்கமாக திரும்பி இருக்கிறது? கர்த்தரின் பக்கமாக திரும்பி இருக்கிறோமா? கர்த்தரை நோக்கி முழு இருதயத்தோடு கூட நாம் கூப்பிடுகிறோமா? கர்த்தாவே, நான் முழு இருதயத்தோடும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஆனால் அடுத்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். நம்ம இருதயம் முதல்ல ஆண்டவரோட ஒருமனப்படணுங்க. இருதயம் மகா திருக்குள்ளது என்று வேதம் சொல்லுகிறது இல்லை? ஆகவே நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி தேவனோடு கூட ஒப்புரவாகி கொண்டு நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் செலுத்தும் பொழுது அவர் பதில் கொடுப்பார். அவருடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ள வேண்டும். நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? ஒருவேளை இல்லை, இதற்கு ஒத்ததாக இல்லை என்று சொன்னால் நாமே சீராக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. முழு இருதயத்தோடும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் கை கொள்ளுவோம். எங்களுடைய சத்தத்திற்கு நேர் பதில் கொடுக்கிற ஆண்டவர், உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை ஆண்டவரே நாங்கள் அநேகருக்கு அறிவிக்கும்படியாய், ஆண்டவரே அந்த பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் கொண்டாடும்படியாய் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாளில் எங்கள் முழு இருதயத்தோடும் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். ஜெபத்தை கேளும், உங்கள் பிரமாணத்தை நாங்கள் கை கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.